சமூக நீதிக்கு எதிரானது. செந்தில்வேல் சமூக நீதிக்காக எவ்வளவு பேசிருக்காரு எனக்கு தெரியும். சமூக நீதியும் குடும்ப அரசியலும் எப்படிங்க ஒரே ட்ராக்ல பயணிக்க முடியும்? அவருக்கு ஏன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீது இவ்வளவு கோபம் தெரியல. ஏன் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் மீது அதெல்லாம் சமூக நீதிங்கிறாரா? விஜயகாந்தோட மகனை கொண்டு வந்து சமூக நீதிங்கிறாரா? ஐயா ஜி கே வாசன் வந்தத சமூக நீதிங்கிறாரா? ஜெய்ஷா அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா கிரிக்கெட் வாரியத்துக்கு பொறுப்புல வந்தாரு. அவர் கிரிக்கெட் பிளேயரா? அத நீதிங்கிறாரா? ஜனாதி சுமூர்த்தி, குஷாபாவு தாக்கரே, நிதின் கட்கரி, வெங்கைய நாயுடு, தாழ்த்தப்பட்ட பட்டியலின் சமுதாயத்தை சேர்ந்த பங்காரு லட்சுமணன், ராஜ்நாத் சிங் யாராவது அத்வானியோட மகனா இல்ல வாஜ்பாயோட வளர்ப்பு மகனா? வாஜ்பாயும் மோடியும் ஒரு உதாரணம் காட்டினார். வாஜ்பாய் அவர்களுக்கு ரத்த வாரிசு கிடையாது, மோடி அவர்களுக்கும் ரத்த வாரிசு கிடையாது. பாஜகவில் இந்த ரெண்டு தலைவர்கள் இப்பதான் வந்திருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பாஜக இதை விட இந்தியாவிலேயே மிக அதிகமான வாரிசு அரசியலை பாஜக தான் செய்கிறது. சோ வாரிசு இல்லாதவர்களை கொண்டு வந்து உதாரணம் காட்டி அதை ஒரு வாதமா வைக்கிறது இல்ல. துரைமுருகன் மகன் எம்பி, பொன்முடி மகன் எம்பி, வீரபாண்டி மகன் எம்எல்ஏ, பொய்யாமணி மகன் மந்திரி, முரசொலி மாறன் மகன் எம்பி, தங்கபாண்டி மகன் தமிழச்சி தங்கபாண்டி எம்பி, முரட்டு பக்தர் மகள் மத்திய அமைச்சர், ஈரோடு பெரியசாமி மகள் மாவட்ட செயலர், தென்னரசு மகன் அதிமுக சொல்ல முடியாது. மகன் மந்திரி அதிமுக கூட்டணி கட்சிகளிலேயோ வாரிசு இந்தியாவிலேயே மிக அதிகமான வாரிசு அரசியல் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். அனுராக் தாக்கூர் யூனியன் மினிஸ்டர், முன்னாள் ஹிமாச்சல் பிரதேசனுடைய முதலமைச்சர் பிரேம்குமார் துமலுடைய மகன், பியூஷ் கோயல் அவர் வந்து பிரகாஷ் கோயலுடைய மகன், தர்மேந்திர பிரதான் தேவேந்திர பிரதானுடைய மகன், கிரண் ரிஜிஜு, அது மாதிரி பிரேமா காந்து, சுவேந்த அதிகாரி எடுத்தீங்க, தேவேந்திர ஃபட்னாவிஸ் எடுத்தீங்க, விவேக் தாக்கூர் எடுத்தீங்க, நீரஜ், எல்லாரும் அவங்க அப்பா யாரு என்ன பொறுப்புல இருக்காங்கன்னு சொன்னா நீங்க வந்து எனக்கு நேரம் இருக்காது. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். மொத்தமா எம்எல்ஏ எம்பி எல்லாம் சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியில 2078 பேர் இருக்காங்க. எல்லா எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் எல்லாம் சேர்த்து இதுல 387 பேர் இந்தியாவிலேயே மிக அதிகமான வாரிசுகள் இருப்பது பாரதிய ஜனதா கட்சியில தான். சேலமணியன் சார் பாஜகவும் சேர்த்து வாதாடியதான் நான் சொல்றேன். ஆனா சேலமணியன் சார் என்ன பேசுறாங்க? ஒரு நிமிஷம் தமிழ்நாட்டில் வாரிசை தலைமையாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோட தேமுதிகவோட தமாகவோட நான் கூட்டி நிக்க சொல்ல போறா. நீங்க என்ன பேசுறேன்னா நீங்க ஒரு பார்வை வைக்கிறீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் பாமக வாரிசு அரசியல் பத்தி பேசுறது அவருக்கு என்ன சார்? முடிச்சு ஒரு நிமிஷம் நீங்க பேசல சார். நான் இப்படி வரேன் சார். எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருந்தால இதே எடப்பாடி பழனிசாமி உள்ளே இருக்கின்ற பொழுது ஏன் இந்த வாரிசு அரசியல் என்று சொல்லக்கூடிய டிடி தினகரனை பற்றி, சுதாகரனை பற்றி, திவாகரனை பற்றி அன்றைக்கு தெரிஞ்சோட எதிர்க்கிறீங்க. நீங்க வாரிசு அரசியல் ஏற்றுக்கொண்டு கொட்டிய போட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க. வாரிசு அரசியல் ஏற்றுக்கொண்டு கூட்டணி வச்சுப்பாரு. வாரிசு அரசியல் ஏற்றுக்கொண்டு இந்தியாவிலேயே மிக அதிகமான வாரிசு அரசியல் வைக்கக்கூடிய பாஜக சமரசம் செய்து கொண்டீர்கள்.